ஹலோ வணக்கம். இப்போ நிறைய பேர் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்காததுனால வாய் புண்ணுன்னு பேஷண்ட்ஸ் அடிக்கடி வராங்க. ரைட்டா? வாயெல்லாம் புண்ணாறது, இல்லைன்னா நாக்கு புண்ணாறது, ஸ்கின் எல்லாம் ட்ரையா இருக்கிறது, பிஞ்சு பிஞ்சு வர்றது, அப்பப்போ ஸ்கிராச்சஸ் இருந்ததுனாக்கா சொரிஞ்ச உடனே தோல் பிஞ்சு வருது. இதெல்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரைட்டா? வாயில இந்த ஓரத்தில் புண்ணு வருது எல்லாம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி. ரைட்டா? அந்த பி காம்ப்ளெக்ஸ் நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க எழுதி கொடுக்குற மெடிசனாவும் சாப்பிடலாம். இருந்தாலும் அந்த மெடிசன் மட்டுமே பத்தாது, நீங்க நேச்சுரல் ஃபுட்டும் சாப்பிடணும். எந்தெந்த ஃபுட்ல பி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னாக்க எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் இருக்கு. எஸ்பெஷலி கத்திரிக்காய் வெண்டைக்காய் சீப் அண்ட் பெஸ்ட். நம்ம லோக்கல் காயே வாங்க, ஃபாரின் காயில அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியா நீங்க வாங்கணும்னு அவசியமே இல்லை. லோக்கல்ல ஈஸியா சீப்பா அவைலபிளா இருக்கிற வெண்டைக்காய் அண்ட் கத்திரிக்காய். ரைட்டா? அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், கொத்தவரங்க இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இன் அடிஷன் டு தட் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. ரைட்டா? பாதாமோ கொஞ்சம் இல்லை வால்நட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. எக் இஸ் அ பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பி காம்ப்ளெக்ஸ். ஸோ எவ்ரிடே முடிஞ்சா ஒரு எக் சேர்த்துக்கோங்க. அண்ட் கீரை, காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எவ்ரிடே ருட்டீனாக சேர்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி வராது, நாக்கு புண்ணு, வாய் புண்ணெல்லாம் வராது. அண்ட் ஸ்கின் ஆல்சோ ஸ்மூத்தாக நல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ பால், எக் ரெகுலர் ஃபுட்டாகவே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா?